இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் Zomatoவில் ஒரு 4 டேஸ் சும்மா பார்ட் டைமாக டெலிவரி பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன், எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 29 ஜூலை 2 ஆர்டர் எடுத்திருக்கேன், 53 நிமிஷம் ஓட்டியிருக்கேன், 128 ரூபா வந்து கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 30 பார்ப்போம். 30 வந்து நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கரெக்டாக ஓட்டியிருக்கேன். 9 ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கேன், 424 ரூபா எனக்கு கிடச்சிருந்துருக்கு. 31 வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 57 நிமிஷம் ஓட்டியிருக்கேன், அதாவது 5 மணி நேரம் ஓட்டியிருக்கேன், 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 887 ரூபா வந்திருக்கு. இது ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 637 தான் வந்திருக்கு. டிப்ஸ் வந்து இது இன்சென்டிவில் வந்து 240 ரூபா வந்திருக்கு நமக்கு, அதாவது இன்சென்டிவில் கிடச்சிருக்கு 240 ரூபா. ஸோ டோட்டலாக நமக்கு 877 ரூபா கிடச்சிருக்கு. 1 பார்த்திங்கன்னா 2.25 மணி நேரம் ஓட்டியிருக்கிறேன், 5 ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கேன், 266 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி ஒரு 4 டேஸ் மட்டும் ஓட்டியிருக்கேன் நான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 4 நாளில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12.5 மணி நேரம் ஓட்டி இருந்திருக்கிறேன், 31 ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கேன், 1695 ரூபா மொத்தம் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் 12.5 மணி நேரத்தில். அவ்வளோதான் guys இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் லைவாக ஓட்டுற வீடியோவை காட்டுறேன். லாகின் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே லைவாக ஷோ பண்ணுறேன். எத்தனை ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கேன் எல்லாமே லைவாக நான் போடுறேன். இவ்வளோ ஹவர்ஸ்க்கு இவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ.